அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பழனி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பராப வருடத்துல பலன்கள்ல எல்லாத்தையுமே ஃபுல்லா பேசிட்டோம். இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுறதுனால பொது பலன்கள் உலக ரீதியா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ரெண்டா பிரிப்போம் நம்ம பூமத்திய ரேகையே. அதுல லாங்கிடியூட்ல வெஸ்ட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, 0ல இருந்து வெஸ்ட் சைடு, இந்த நாடுகள் முழுக்க பெரும் அளவு பாதிக்கப்படும். இன்னொன்னு சொல்ல போனா உள்நாட்டு யுத்தங்கள் வர்றது, அதே மாதிரி கடல் சீற்றங்களால் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஈஸ்ட்ல நடக்கும். எப்படி இரவு பகல்னு வச்சிருக்கோம், அது மாதிரி 0க்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு ஃபுல்லா கடுமையான பாதிப்புகளையும், 0க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும், நல்லா செழிப்பமா வரும். அப்ப நம்ம எல்லாம் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கோம், இந்தியாவெல்லாம். அப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில உள்நாட்டு யுத்தங்கள் கடுமையாக வளரும். நம்ம ஏற்கனவே இதுவரை நடந்த வரலாற்று பதிவுன்னு பார்த்தா சிவப்பர் கருப்பர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறோம். இது இல்லாம புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு அதிபரே சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது இங்க பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன மஞ்சள் கொடியுடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பராபவரோட பலன்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வேணா நம்ம வீடியோல போட்டுருலீங்க, நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க. சோ இது மாதிரி இங்க நல்ல ஆட்சி நடக்கும். வைகாசி 18க்கு பின் தான் அது தீர்மானம் ஆகும். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் ஆனாலும் அது கொஞ்சம் இழுபறியிலேயே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ வைகாசி 18க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். சொந்த ஊருக்கே போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற அனைவருமே திரும்ப ஊருக்குள்ள வர்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த உச்சகுரு. ஏன்னா உச்சகுருனாவே மதிப்பு, மரியாதை, அங்கீகாரத்தோட வாழக்கூடிய அமைப்பு. சோ அந்த அமைப்பு சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் ஒழிய வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ரிலேட்டட் அந்த ஈஸ்டுக்கு இந்த பக்கம் சொன்னால வெஸ்ட், 0ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறுது. ஸோ அவங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், பேக்கப்க்கு ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சினிமா ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி புதிய புதிய அறிமுக நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய, அதாவது சினிமாவை பொறுத்தவரை மொத்தமாவே மாறும் இந்த வருஷம். புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே வர்றதையும் கண்கூடா பார்க்கலாம். அவங்க படம் ஓட மாட்டேங்குது, இவங்க படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே கொஞ்ச காலமா அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா நடக்கும். ஏன்னா குருங்கிறது புதுமையை விரும்பும் கிரகம். ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு புதுமையா கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம சனியும் குருவோட வீட்டுல இருக்கிறனால பழசை தூக்கி எறி, புதுசை கொண்டு வா அப்படிங்கிறதே அமைப்பை கொண்டு வரும். பழசை புதுசாக்குற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா உங்கள் தேவைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொது பலன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பு எப்படின்னா முழுமையா பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா பிளஸ் தான். 11ஆம் இடத்துல குருங்கிறது பிளஸ் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் உச்ச குருவா இருக்கிறது பிளஸ். ஆனா உங்களுக்கு முழுமையா பிளஸ்ங்கிறது தெரியாது. ஏன்னா உங்க ராசியாதிபதி நீச்சம் ஆகுறதே குருவோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு சிறிது கடன் பிரச்சனையை உருவாக்கலாம். அதுவும் பெரும்பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்லலாம். மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடும்.
குழந்தைகள் பிறப்புக்கான அற்புதமான பலன்களையும் கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இது சூப்பரான நேரம். குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும். ஏன்னா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல. குழந்தையினாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பெற்றுக்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இது ஒரு பிளஸ்ஸா வரும் இந்த உச்ச குருவால அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு 40, 50 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வரலாம். இது ஏன் நான் சொல்றேன்னா, குரு கேது சேரும் போதுல நிறைய சிக்கல்கள் வரும். அது உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். அதிசாரம் வாங்குற காலகட்டத்துலலாம் நீங்க பார்ப்பீங்க. ஐப்பசி 10க்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மாசமா இருக்கிறவங்களா இருந்தா அடிக்கடி செக்கப்க்கு போங்க. டாக்டர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கங்க. ஏன்னா அந்த குரு உச்சமாகிறது பிளஸ் மைனஸ் ரெண்டையும் உங்களுக்கு தரட்டேன். பிளஸ்ங்கிற பேர்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். மைனஸ்ங்கிற பேர்ல மருத்துவ செலவுகளை அதிகமா வைக்கும். இது ஏன் மருத்துவ செலவு அதிகமா வைக்குது? குழந்தைகள் நம்ம ஒழுங்கா பராமரிக்க அந்த கருவானவங்க வந்து ஒழுங்கா அவங்க உடம்ப பார்த்துக்கலாம் வர பிரச்சனை. ஸோ அதை ஒழுங்கா பார்த்துக்கிட்டாவே போதுமானது, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி தொழில்துறை அற்புதமா இருக்கும். பெரிய லெவல்ல சாதனை பண்ணுவீங்க. பெரும்பணம் போட்டு முதலீடு செய்தது, நண்பர்கள் உதவி, தாயாருடைய உதவி, நண்பர்கள் வட்டார உதவி, தாய் வழி சொந்தங்களோட உதவி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நேரத்துல. ஃபுல் சப்போர்ட்ல இறங்கி நீ இந்த தொழில் செய்ய அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலையும் நீங்க செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா 4ஆம் அதிபதி தானே உங்களுக்கு குரு. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், இல்லாட்டி கூட்டாளிகளோட சேர்ந்து செய்யற தொழில் அமைப்பு, இது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஆதாயமா மட்டும்தான் தேடுவீங்களே ஒழிய முதல் புறணுங்கிற அமைப்பு இருக்காது. யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்றதை மட்டும் ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு பண்ணீங்கன்னா நல்லது. இல்லாட்டி பின்னாடி வந்து உங்க உழைப்பு எடுத்துக்கிட்டு உங்க நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு விட்டுருவாங்க. இது மாதிரியும் நடக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. கன்னிராசினருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. காரணம் என்ன, 11ல குரு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். இந்த 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அந்த சைடு தான் பிளஸ்ஸா இருக்குமே ஒழிய உங்க சைடு பிளஸ்ஸா இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டு செயல்படுறது நல்லது. சரியா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அப்படியே நேர் எதிரா நடக்கும். திருமண அமைப்பு கன்னிராசினருக்கு கொஞ்சம் பத்தாம இருக்குங்க. உங்களுக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்கும். நீங்க கன்னிராசினா உத்திர ஆனா புதனுக்கு கட்டுப்பட்டதுங்க. புதன் உங்க நட்சத்திரத்துக்கு கட்டுப்படுவார். உங்க ராசியாதிபதியே உங்க நட்சத்திரத்துக்கு கட்டுப்படுவார். அப்படி இருக்கும் போதுல இந்த அமைப்புகள் அப்படியே நடக்காது, கொஞ்சம் மாறி நடக்கும். திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி தரும். கடன் வாங்கி திருமண அமைப்பை நடத்துற சூழ்நிலை வேணும். குழந்தைகளுக்கு நல்ல பேர் வாங்குற அளவுக்கு ஏதாவது ஒரு படிப்பையோ இல்லாட்டி ஒரு அந்தஸ்தையோ உருவாக்கி தருவீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு திருமண அமைப்பு உருவாக்கி தரீங்க குழந்தைகளுக்கு கடன் வாங்கி. ஸோ அது பெரிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி லாபம் பன்மடங்கு உயரும். தொழில்ல நல்ல லாபத்துக்கு தான் எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி வாக்கு திறமையும் நல்லா இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிற பேரையும் இருக்கலாம். உங்களோட புகழ் உலகெங்கும் பரவும். அதிசாரம் வாங்குற காலம் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உலக புகழ் பெறும் வாங்க போறோம் அப்படின்னாவே ராசிக்கு 12ல எந்த ஒரு சுபகிரகமும் வராம இருக்கிறது நல்லது. சுபகிரகம் வர்ற காலத்துல என்ன ஆகும், கொஞ்சம் சிக்கல் ஆகும்னு அர்த்தம். ஸோ அந்த காலகட்டம் மட்டும் பார்த்துக்கோங்க. 7ஆம் இடத்துல இருக்க சனி உங்க ராசியை தொடர்பு கொள்றது தான் சிக்கலே ஒழிய மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. குரு பயிற்சியால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் சுப நிகழ்வுகளுக்காண்டி எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க. ஒரு மைனஸ்காண்டி ஒரு வேலையை பார்க்க மாட்டீங்க. பிளஸ்ஸா நடக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு வேலையை பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வெளிநாட்டு பயணம் ஏற்படுத்துக்குண்டான சூழ்நிலைகளை அமைத்து தருவார். இது யார் அமைச்சு தருவார்னா சனிதான் அமைச்சு தருவார். அது எப்படியா சனி இத்தனை வருஷமா இருந்து அமைச்சு தராத இப்ப அமைச்சு தருவாருன்னு நீங்க கேட்கலாம். குருவின் பார்வையில் வந்த சனி அமைச்சு தர போறார். உச்ச குருவோட பார்வை, வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி மருத்துவ செலவுகளையும் ஒரு சிலருக்கு வைப்பாங்க. உள்ளூருக்குள்ள இருந்தீங்கன்னா மருத்துவ செலவு வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போக முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டுக்கு போறது நல்லது. அதே மாதிரி தந்தையின் உடல்நலம் கடுமையா பாதிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னா
அதே மாதிரி உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நல்லா இருக்கும். பரிபூரண வெற்றி அமையும். அதே மாதிரி முதலீடு அதிகமா போட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த குரு பயிற்சியில தோணும். குறிப்பா அதிசார பயிற்சி நடக்கும் பார்த்தீங்களா சிம்மத்துக்குள்ள வரும்போதுல, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கடுமையா வரும். அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீடும் போட வேண்டாம். நிதானமா ஸ்லோவா போறது நல்லது. ராசியை சனி பார்க்கிறார். குரு உச்சமானா மட்டும் பத்தாது. ராசியை சனி பார்க்கிறாருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இல்லாட்டி எல்லாமே தாறுமாறா போயிடும் அப்படிங்கிறது அமைப்பு. மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? இது எல்லா கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது. ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி 12ஓட தொடர்பு, கேதுவோட தொடர்பு இந்த மாதிரி இருக்கும்போது தசாபுத்தி அமைப்புகளும் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது தசாபுத்தினா என்ன? ராகு தசை நடக்கும் உங்களுக்கு. ராகு தசைங்கும் போதுல சுக்கிரனுடைய குருவுடைய தொடர்பு பெற்று 1, 5, 9 இருக்கும் போதுல இந்த மாதிரி டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வேகம் அதிகமா இருக்கும், செயல்திறன் அதிகமா இருக்கும், தாய் வழி சொந்தங்களால் அருமையான ஆதாயம் இருக்கும், தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான பிரச்சனைகள்லாம் தீரும், எல்லா விதமான வசதிகளும் உருவாகும். குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தி பேசுவாங்க எல்லாரும், பட் செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. வெளிநாட்டு பயணத்துக்கு ஏற்பாடு செய்வீங்க. உள்ளூருக்குள்ள இருந்தா இவங்க வழங்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து உங்களை எல்லாரும் வெளியில விரட்ட பார்ப்பாங்க. எல்லாமே நடக்கும். சொந்தமா வீடு கூட கட்டலாம். யாருக்கு தெரியும்? சொந்தமா வீடு கட்டுறது, இடம் வாங்கி வீடு கட்டுறது, வாகனம் புதுசா வாங்குறது, தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கிறது, ஒரு குடும்பஸ்தனா நீங்க இந்த காலகட்டத்துல இருப்பீங்க. சனி என்னதான் உங்க ராசியை பார்த்தாலும் இது தடுக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கான பிள்ளையா இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சியில அருமையா இருப்பீங்க. உங்களை உங்க ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் உங்க ஃபேமிலியை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. காரணம் என்ன? பிரிஞ்சு வெளியில போற மாதிரி அமைப்புலையோ இல்ல பணம் சம்பாரிச்சு செலவு பண்ற அமைப்பா நான் சொல்லி பண்ணல. நீங்க யதார்த்தமாவே பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. 22 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் குரு தசை நடக்க ஆரம்பிச்சிடும். குரு உச்ச குரு தசை, அதாவது குரு தசை நடக்கும். கோச்சாரத்துல குரு உச்சம் அப்படிங்கும் போது என்ன? பேரு புகழ் மதிப்பு மரியாதை உங்களை பெற்றதுக்கே நான் சந்தோஷப்படுறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு அப்பா அம்மா பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். வீட்டுல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ் தானே ஒழிய மைனஸ் இல்லை. 22 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா ராகு தசை நடக்கும். நிறைய தப்பு பண்ணுவீங்க. காப்பாத்துறதுக்கு ஆள் வந்துடும். பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணால் மட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா? 40, 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரியா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.